சிபிஎஸ்இ வாரியம் செப்டம்பர் 2026க்கான மத்திய அரசு தகுதி தேர்வு அறிவிப்பை தட்டிவிட்டிருக்கு. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கான சிடெட் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவை மே 11 முதல் தொடங்கியுள்ளது. மத்திய அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணிக்கு சேர இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவது முக்கியமான தகுதியாகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் 10, 2026. கட்டணம் செலுத்த கடைசி நாள் ஜூன் 10, 2026. ஜூன் 15 முதல் ஜூன் 18 வரை விண்ணப்ப திருத்த காலம். செப்டம்பர் 6, 2026 ஞாயிற்றுக்கிழமை விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் செப்டம்பர் 5ஆம் தேதியும் தேர்வு நடத்தப்படலாம் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. தாள் 1 வகுப்பு 1 முதல் 5 வரை நீங்கள் 12ஆம் வகுப்பு சீனியர் செகண்டரி முடித்து அதனுடன் தொடக்க கல்வி பட்டயப்படிப்பு அல்லது அதற்கு இணையான படிப்பை முடித்திருக்க வேண்டும். தாள் 2 வகுப்பு 6 முதல் 8 வரை நீங்கள் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்புடன் பிஎட் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் கிடையாது. பொது மற்றும் ஓபிசி பிரிவினர் ஏதேனும் ஒரு தாள் மட்டும் எழுத ரூபாய் 1000, 2 தாள்களும் எழுத ரூபாய் 1200. எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஏதேனும் ஒரு தாள் எழுத ரூபாய் 500, 2 தாள்களும் எழுத ரூபாய் 600. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலம் மட்டுமே பணம் செலுத்த முடியும். சிபிஎஸ்இ இந்த முறை ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதுவரைக்கும் எக்ஸாம் சென்டர் சிட்டியை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இந்த முறை மாணவர்கள் தங்களது தேர்வு மைய நகரத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. மாணவர்களுக்கான தேர்வு மைய நகரத்தை சிபிஎஸ்இ வாரியமே ரேண்டம் முறையில் தானாக ஒதுக்கும். இதில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிடெட் அதிகாரப்பூர்வ இணையதளமான citet.nic.in என்ற முகவரிக்கு செல்ல வேண்டும். அங்கே முகப்பு பக்கத்தில் உள்ள சிடிஇடி செப்டம்பர் 2026 ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் செய்யுங்கள். உங்களது விவரங்களை பதிவு செய்து அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி செய்ய வேண்டும். தேவையான ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்தை ஸ்கேன் செய்து அப்லோட் செய்யுங்கள். ஆன்லைன் மூலம் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி கன்ஃபர்மேஷன் பக்கத்தை டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேர்வில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதனால் 150 கேள்விகளுக்கும் தைரியமாக விடையளிக்கலாம். தேர்வு 27 மொழிகளில் நடத்தப்படுகிறது. உங்களுக்கு விருப்பமான மொழியை பாடமாக தேர்ந்தெடுக்க மறக்காதீங்க.